எழுத்து சித்தர் பாலகுமாரஸ் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். 1972 வருஷத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட படம் ராஜா அப்படின்னு வந்தது. தயாரிப்பாளர் நடிகர் கே பாலாஜி அவர்கள் தயாரித்த இந்த படத்துல சிவாஜிக்கு ஜோடியாக ஜெயலலிதா நடிச்சிருப்பாங்க. சிவாஜி சாருடைய கெரியர்ல மிக முக்கியமான படங்கள்ல ராஜா திரைப்படமும் உண்டு. ஏன்னா ராஜா கமர்ஷியல் ராஜா, கமர்ஷியலா ஒரு மசாலா படத்துக்கு தகுந்த ஸ்டைலில் ஒரு பட்டையை கிளப்பியிருப்பார் சிவாஜி சார். ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக் இது. வழக்கமாக ஹிந்தி படத்தோட ரீமேக் உரிமையை வாங்கி தான் பாலாஜி சார் படம் பண்ணுவார். அதே போல் இந்த படம் கன்னடத்துலேயும் எடுக்கப்பட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனிச்சு. கன்னடத்தில் சூப்பர் ஸ்டார், கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் சார் இந்த படத்தில் நடிச்சிருப்பார். இப்போ வாழ்வெல்லாம் பாட்டில் இந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு எம்எஸ்வி அவர்கள் இசையில், கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் எஸ்பிபி அவர்கள் சிவாஜிக்காக பாடின ஒரு அட்டகாசமான பாட்டு. இந்த பாட்டினுடைய பிக்சரைசேஷன் எனக்கு ரொம்ப வினோதமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குங்க. ஒரு ரூமு, அந்த ரூம்குள்ளார ஜெயலலிதா இருப்பாங்க. ஜெயலலிதாவுக்கும் சிவாஜிக்கும் ஒரு ஊடல். அப்போ சிவாஜி சார் வெளியில் இருப்பார். ஆனால் இந்த பாட்டை தயவு செஞ்சு வீடியோவில் பாருங்கள். ஒன்று, ஜெயலலிதா கிளாமராக இருப்பாங்க. ரெண்டாவது, சிவாஜி சார் வெளியில் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு கேட்டாக ஜன்னல் கதவை மூடுவார். அவ்வளவு ஜன்னல்கள். ஒரு இடத்துல பார்ப்பாரு, அங்கே ஒரு ஓட்டைகள் இருக்கும். இப்படி பார்ப்பாரு, இங்கே ஒரு ஜன்னல் விதவிதமாக இருக்கும். அப்புறம் ஒரு இடத்துல ஜன்னலை ஷட்டரை இறக்கி விடுற மாதிரி இறக்கி விடுவாங்கன்னு இந்த பாட்டுக்குள்ளார இந்த செட்டு போட்டு அப்படி ஒரு ஜாலம் பண்ணியிருப்பாங்க. ஏசி திருலோகச்சந்தர் சார் டைரக்ஷனில் வந்த படம் இந்த ராஜா திரைப்படம். எஸ்பிபி பொன்முருவர் சிவாஜிக்கு ஒரு 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 காதல் ப்ளஸ் காமம் கலந்த காட்சி தான் அது. என்னை தனியாக ரூமுக்கு வெளியில் விட்டுறிய, என்னை சேர்த்துக்க அப்படின்னு சிவாஜி சார் ஜெயலலிதா கிட்ட கெஞ்சிக்கிறது. கடைசியில் அவங்க ஊடல் கூடலாயிடும். ஜெயலலிதா மனசை இறங்கிடுவாங்க, சேர்ந்துருவாங்க. அவங்களுக்குள்ளார ஒரு ஜாலியான ஒரு மூடு வந்துடும். அப்படிங்கிறது மாதிரி தான் இந்த பாட்டு பாடுற ஸ்டைல் இருக்குல்ல. வசந்தா அப்படிங்கிறவங்க, அவங்க அந்த காலத்தில் சின்ன சின்ன கோரஸ்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சில பாடல்களும் பாடியிருப்பாங்க. அவங்க தான் இந்த பாட்டுக்கு நடுவில் வரக்கூடிய ஃபீமேல் வாய்ஸை அவங்க இது பண்ணியிருப்பாங்க. ஏன் அவங்கெல்லாம் பெரிய அளவுக்கு வரலன்னு தெரில. வாழ்வெல்லாம் பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பாட்டை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்ருங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. சப்ஸ்கிரைப் செய்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இன்னும் உற்சாகத்தை தரும். நன்றி நண்பர்களே. அந்த பாட்டுக்கு போலாமா? இரண்டில் ஒன்று நீ என்னிடம் சொல்லு, இரண்டில் ஒன்று நீ என்னிடம் சொல்லு, என்னை விட்டு வேறே யாரு உன்னை தோடுவார், என்னை விட்டு வேறே யாரு உன்னை தோடுவார். எஸ்பிபி வாழ்க வாழ்க வாழ்க. அவருடைய குரலெல்லாம் நமக்கெல்லாம் பெரிய வரங்க. எஸ்பிபிலாம் நம்மளுடைய ரிலாக்ஸ் ஆகணும் மணினே, போடு எஸ்பிபியை உனக்காக நான் படைச்சிட்டேன் அப்படின்னு நம்ம இந்திய தேசத்துக்கு எஸ்பிபியை கொடுத்துருக்காரு கடவுள். இளையராஜாவை கொடுத்துருக்காரு, எம்எஸ் விஸ்வநாதனை கொடுத்துருக்காரு, டிஎம்எஸ்ஐயை கொடுத்துருக்காரு. இரண்டில் ஒன்று நீ என்னிடம் சொல்லு, என்னை விட்ட வேறே யாரு உன்னை தோடுவார், என்னை விட்டு வேறே யாரு உன்னை தோடுவார். உள்ள பாருங்க வரிகளை. பாலுக்குள்ளே வெண்ணெய் உண்டு நான் அறிவேன், பாவைக்குள்ளே எண்ணம் உண்டு நீ அறிவாய், பாலுக்குள்ளே வெண்ணெய் உண்டு நான் அறிவேன், பாவைக்குள்ளே எண்ணம் உண்டு நீ அறிவாய், நாளுக்குள்ளே ரெண்டும் உண்டு மூன்றும் உண்டு, உன் நாடகத்தில் காதல் உண்டு நானும் உண்டு, திறந்த கண்ணில் பெண் மறைந்து கொண்டாள், திறந்த கண்ணில் பெண் மறைந்து கொண்டாள், கண் உள்ளே போன எண்ணம் எங்கும் பறந்து போகாது, என்னை விட்டு வேறே யாரு உன்னை தோடுவார், என்னை விட்டு வேறே யாரு உன்னை தோடுவார் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் தான் லலலா 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 ஜெயலலிதா பாடுவாங்க. அதாவது வசந்தா லா லா லா
லலலலலலல டண்ட டண்ட டடடண்ட டண்ட 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 டண்டடண்டண்ட டண்டடண்ட டண்டடண்ட டண்டடண்டண்ட. எஸ்பிபி சார். தாழை போட்டு மூடிக்கொண்டால் தாகம் தீராது, முந்தானை போட்டு மூடிக்கொண்டால் மோகம் தீராது, வானை விட்டு வேறே எங்கும் மேகம் போகாது, உன் வண்ணம் தொட்டு கண்ணம் கொஞ்ச நேரம் ஆகாது. என் அல்லிராணி என் அருகில் வாணி, என் அள்ளுராணி என் அருகில் வாணி, நான் முள்ளில்லாத ரோஜா பூவை கிள்ளி பார்க்கின்றேன். என்னை விட்டு வேறே யாரு உன்னை தோடுவார், என்னை விட்டு வேறே யாரு உன்னை தோடுவார். ஐயோ, இந்த பாட்டை கிஷோர் அவர் பாடியிருப்பார் ஹிந்தியில, பிரமாதமா இருக்கும். அதுவும் இதையும் நம்ம எஸ்பிபி சும்மா விளையாடி இருப்பார். இங்க பாருங்க வரிகளை கண்ணதாசன், அந்த காதல் பிளஸ் காமம். மெத்தை போடும் தேவன் என்று என்னை சொல்லம்மா, உன் அத்தை பெற்ற பிள்ளை என்று எண்ணிக்கொள்ளம்மா. மெத்தை போடும் தேவன் என்று என்னை சொல்லம்மா, உன் அத்தை பெற்ற பிள்ளை என்று எண்ணிக்கொள்ளம்மா. வித்தை ஒன்றை கற்றுக்கொள்ள வாத்தியாரம்மா, நீ கற்றுக்கொள்ள என்னை விட்டால் வேறே யாரம்மா. இணைந்து நில்லு, இந்த மெட்டு ரொம்ப அழகான இருக்குங்க. இணைந்து நில்லு நீ அணைந்து கொள்ளு, இணைந்து நில்லு நீ அணைந்து கொள்ளு, நான் எங்கே போவேன் அங்கே எல்லாம் உன்னை எடுத்து. தான செக்ஸ் இல்ல? இணைந்து நில்லு அணைந்து கொள்ளு, நான் எங்கே போவேன் அங்கே எல்லாம் உன்னை எடுத்து. என்னை விட்டு வேறே யாரு உன்னை தோடுவார், என்னை விட்டு வேறே யாரு உன்னை தோடுவார். இரண்டில் ஒன்று நீ என்னிடம் சொல்லு, இரண்டில் ஒன்று நீ என்னிடம் சொல்லு, என்னை விட்டால் வேறு யாரு உன்னை தோடுவார். ஐயோ, எஸ்பிபி சார் 1972 வருஷத்திலேயே நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு இப்படி ஒரு பாட்டு, இது மாதிரிலாம் நிறைய பாடியிருக்காரு சிவாஜி சாருக்கு. அதே போல எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெமினி கணேசன் அவர்களுக்கும் அப்படிலாம் பாட்டு பாடியிருக்காரு. வாழ்வெல்லாம் பாட்டு. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள் நண்பர்களே. வணக்கம்.